உடல் உழைப்பை வந்து மக்கள் வந்து குறைக்கிறாங்க. உடல் உழைப்பு செஞ்சாலும் மக்கள் ஆரோக்கியமா இருக்கலாம். இப்பெல்லாம் எனக்கு வந்து 61 வயசு ஆகுது. இப்போ பார்த்தா எனக்கு 61 வயசு ஆகாத மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. நாங்க டெய்லி இந்த தாரெல்லாம் தூக்கி அடுப்போம், எல்லாமே பரட்டி இது பண்ணுவோம். என் பேர் தேவேந்திரன். நான் ஒரு 30 வருஷமா இந்த இடத்துல கடை. வாழைப்பழங்கள்லாம் எப்படி வாங்குறீங்க? எங்கிருந்து வருது? நீங்க உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்களா இல்ல நீங்களா போய் எடுத்து வரீங்களா? அது நாங்க போய் எடுத்து வர்றதுக்குன்னு ஒரு இது சாத்தியம் கிடையாது. போனோம்னா இங்க வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரிகள் மூலியமா நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு சீசனுக்கு தகுந்த போய் ஏரியா மாற்றி வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து குளித்தலை கரூர் சைடில் உள்ள பழம் வந்து பத்தாத பழங்களை திருச்சி மார்க்கெட்டில் எடுத்துக்குவோம். புதுக்கோட்டை ஆவணம் சைடில் காய் வரும். அது சீசன் இப்போ ஆரம்பம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடலூர் சீசன் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு சீசன் ஆரம்பிக்கும். இது 2 மாதம் 3 மாதம் ஆயிடும்போது அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுல இருந்து வர்ற வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கு? நாங்கள் 30 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். எங்க உழைப்புக்கு தகுந்த சம்பளம் வருமானம் கிடைக்கும். இது எந்த மாதிரியான பழங்களை மக்கள் விரும்பி வாங்குறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாக வந்து விசேஷம் பண்றதுக்கு வந்து பூவம்பழம் வைக்கிறாங்க. எல்லா மக்களும் வந்து சாமி கும்பிடவோ இல்லை நல்லதுகிட்ட செய்யறதுக்கு பூவம்பழம் தான் படைக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்குன்னு போது இப்போ வந்து ரொம்ப அதிகப்படியாக சேல்ஸ் ஆகிறது வந்து செவ்வாழை தான் சேல்ஸ் ஆகுது. செவ்வாழை வந்து மக்கள் வந்து டாக்டர் அட்வைஸ் கேட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலயே விலைவாசியும் வந்து செவ்வாழைக்கு ரேட் வந்து கொஞ்சம் ஏறி. கடைக்கு வர வைக்கிறதுல நீங்க என்னென்ன மாதிரியான வாழைப்பழங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுல என்னென்ன மாதிரியான இடையூறுகள்லாம் நீங்க சந்திக்கிறீங்க? இல்ல விற்பதுல என்ன மாதிரியான இடையூறுகள்லாம்? விற்பனை இல்லைன்னு போது இடையூறு இல்லை. போக்குவரத்துல டிரான்ஸ்போர்ட்ல வர வழியில எதுவும் ஏற்பட்டாதான். வெட்டுக்கோழி கொடுக்கணும், வாடகையெல்லாம் லாரி வாடகை, பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனால லாரி வாடகையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து மக்களுக்கு தான் வந்து சேருது. நாங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி அது ஒரு தாருக்கு வந்து 30 ரூபா செலவாச்சுன்னா நாங்கள் கணிசமான தொகையில் தான். தாருக்கு இப்போ வந்து 60 ரூபா 70 ரூபா செலவாகுது. 30 ரூபா செலவில் இருக்கும்போது விலை கம்மியாக இருக்குது. இப்போ 70 ரூபா செலவாக இருக்கும்போது அந்த செலவு ஐட்டத்தையும் இந்த பழத்தில் தானே வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ மக்களுக்கு வந்து விலைவாசி ஏறும். மக்கள் வந்து விசேஷ நாட்களை தவிர்த்து பிற நாட்கள்ல வாங்குறாங்களா? விசேஷ நாட்கள்லாம் இப்ப சித்திரை வருது, தமிழ் வருது, அது வந்து சாமி கும்பிடுறது. மற்ற நாட்கள்ல எப்படி வாங்குறாங்க? உங்களுடைய வாங்குற விசேஷ நாட்கள்ல சாமி கும்பிடுவோம், நல்ல கிட்ட செய்யறதுக்கு வாங்குறாங்க. சாதாரண நாள்ல வந்து வியாபாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். அதுலயும் இந்த அஷ்டமி நவமின்ற ஒரு நாள்ல வந்து சும்மா தான் உட்காந்துருப்போம். ஒன்றும் வியாபாரம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கினாதான் 1 2 வாங்கினாதான். பெட்டிக்கட்டுக்காரங்களுக்கு லைனுக்கு தார் அனுப்புவோம். அவங்க அந்த வேலை எங்களுக்கு இப்போ ரெகுலரா இருந்துடும். உங்களை நம்பி எவ்வளவு பேர் இந்த மாதிரி வாழைத்தார் வாங்குறவங்க இருக்கிறாங்க? நம்மகிட்ட இருக்கிற வேளாங்கண்ணியில ஒரு 10 வியாபாரி இருக்காங்க, லோக்கல்ல ஒரு 10 வியாபாரி இருக்காங்க, வேதாரண்ய சைடு ஒரு 10-15 வியாபாரி இருக்காங்க. எல்லாம் வியாபாரம் பண்ணுறோம். அதாவது நீங்களும் அடுத்தவங்களுக்கு பிறப்பு கொடுக்குறீங்க, நீங்களும் பிழைச்சி அடுத்தவங்களுக்கு பிறப்பு கொடுக்குறீங்க. நாங்கள் மொத்தமாக ஹோல்சேலா இறக்கி லோடா இறக்கி புகை போட்டு பழுக்க வச்சு நாங்கள் லைனுக்கு அனுப்பிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க வாடகை கொடுத்துருவாங்க. அவங்களும் இருந்த இடத்துல ஃபோன் பண்ணிடுவாங்க, வாடகை கொடுத்துருவாங்க, போய் ஸ்பாட்டில் இறக்கி விட்டுருவாங்க. இல்லை முன்ன விட வாழைப்பழம் வாங்குறது வந்து கூடுதலாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? இந்த மாதிரி இருக்கு? இல்லை இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதாவது மக்கள் தொகை ஜாஸ்தியாக பழங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது அதிகம்தான். ஆனால் ஆரம்ப காலத்தில் ரொம்ப சேல்ஸ் இருந்தது. தேவைகள் வந்து இப்போ வந்து குறைச்சிக்கிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு தேவை பண்ணாங்கன்னா ஒரு 500 பழம் 1000 பழம்னு எண்ணிட்டு போவாங்க. இப்போ வந்து 3 சீப்பு 4 சீப்புன்ற ஒரு பொசிஷனுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் விசேஷங்கள் அதிகமாக நடக்கும்போது சேல்ஸ் அதிகமாக. தாரா விற்கிறதுக்கும் இல்லை தனிப்பழமா விற்கிறதுக்கும் இல்லை ஒரு சீப்பா விற்கிறதுக்குமான வித்தியாசங்கள் எதுவும் இருக்கா? விலையில இல்லை அது டேமேஜ் ஆகுதுல அந்த மாதிரியான எதுவும் வித்தியாசம் இருக்கு? அந்த வியாபாரம் இல்லாத நாள்களில் வந்து டேமேஜ் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் நஷ்டத்துக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கூட அந்த பழத்தை வந்து சிக்கன்ல உள்ள மாடுகளுக்காக ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதுக்காக கொடுத்துருக்கோம். நாங்கள் ரெகுலராக கொடுத்துருக்கோம். அது மாதிரி குறைச்ச விலையிலையும் கொடுத்துருவோம். ஜூஸ் கடைக்கு கொடுத்து விட்டோம். ரொம்ப பழத்தை பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடைக்கு, அப்படி இந்த மிக்சர் ஜூஸ் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து விட்டுருவோம். வியாபாரம் இல்லாத நாள். சரி, நன்றி.